எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் ரித்தன்யா அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்டாக் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு சென்டாக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பாண்டிச்சேரியில அவங்க ஸ்டேட்டுக்குரிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு தான் வந்து சென்டாக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ சென்டாக் அப்படிங்கிறது புதுச்சேரியோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ வந்து இன்னைக்கு புதுச்சேரியில ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து புதுச்சேரியில ஸ்டார்ட் ஆக இருக்கிறதாகவும் அதுக்காக அதில் கலந்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறதாகவும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் பாண்டிச்சேரியில நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நான் காமிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட் மற்றபடி இதுவே புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அந்த 8 டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது 8 சீரியல் நம்பர்ல இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்ல போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும்தான் நம்ம சீட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லிடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்டாக் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் 20 KB to 50 KB இருக்கிற மாதிரி சைஸ். ஸோ ஜேபிஜி ஃபார்மேட்டு 20 KB to 50 KB சைஸில் வந்து ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் சைன் ஆஃப் த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 20 KB to 50 KB அதே ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் வேணும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணும்போது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம். பட் அதுவே புதுச்சேரி சென்டாக் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஜேபிஜி ஃபார்மேட், சைஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 500 KBக்குள்ளே வர மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஆர் 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிசி உங்களோட ஸ்கூல் டிசி, இப்போ நீட்டோட ஸ்கோர் கார்டு. இப்போ ஆல்மோஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்தனால உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்து கையில் வச்சிருப்பீங்க. ஸோ ஸ்கோர் கார்டு ஆஃப் திஸ் இயர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிட்டு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட சைன், வெரிஃபைடு சைன் போட்டிருக்கணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டேஷன். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் சென்டாக் புதுச்சேரி அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 8 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரெசிடென்ஸ், கம்யூனிட்டி 3, 4, 5 இது எல்லாமே ஆனால் வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்டில் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி அவங்க பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் நம்ம போடணுன்னா மட்டும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க போட்டு வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட் இன்னுமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. இது ஒரு ப்ரீ நோட்டிஃபிகேஷன் மாதிரி, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்க இப்ப வந்து ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க, கூடிய விரைவில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத. அண்ட் எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் பத்தி தான். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா பியோர் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், அதாவது பிரைவேட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா வருஷம் 8 லட்சத்திலிருந்து 9 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வருது இல்லைங்களா, அந்த காலேஜஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பியோர் மேனேஜ்மெண்ட் 18 லட்ச ரூபாய் கேட்டகரி, என்ஆர்ஐ 24 லட்ச ரூபாய் கேட்டகரி, என்ஆர்ஐ லேப்ஸ் இவங்க எல்லாரும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் போடணும். பட் இந்த வருஷம் ரீசன்ட் அப்டேட் படி என்னன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போடுறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான காலமை டிக் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், 2 அப்ளிகேஷனும் வந்து சப்மிட் ஆயிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 1500 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க.
ஸோ நீங்கள் 500 கட்டியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன், 1500 கட்டியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. எகெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி போர்ட்டல் இருக்கு, அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.